மூஞ்சி விளங்குதா? சூப்பராக இருக்கு. வேணும்னே சொல்லாத. என்ன ஸ்பெஷலு? இன்னைக்கு ஹார்ட் வீக்குக்கு லஞ்சு தான். டின்னரை கட்டுவாங்க. ஆலு பரத்தா. ஆ அதுக்கு வந்து தொட்டுக்க இந்த டொமேட்டோ சாஸ் செய்வோம்ல அவனுக்கு, அதாவது நம்ம ஊரில் ஊறுகாய் மாதிரி வெறும் தக்காளியில் வந்து அவனுக்கு சும்மா தொக்கு மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங்க்கு வந்து வீட் குல்கந்த் மோமோஸ். வீட்டெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணீங்க. வேறு இவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்னைக்கு செஞ்சு பிடிக்கிறதே? அதெல்லாம் இல்லை, இது வந்து மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். அதுக்குள்ளேயா? நான் வரத்துக்குள்ளேயே அதில் பண்ணுறேன். நீ வர வரைக்கும் வச்சுக்கிட்டா இருப்பாங்க. இதெல்லாம் ஊறணும் 1/2 மணி நேரம். அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். பிசைஞ்சு வச்சிட்டேன் அப்போதே. ஒரே மாவு தான். ஆலு பரோட்டாகே, இன்னொரு பக்கம் குல்கந்து மோமோஸே. காலையிலைக்கு வந்து பைனாப்பிள் ஹனி கிரில்டு. ஹனி கிரில்டா? வாயில் தான் வைக்கணும் முழுசா. காலையிலேயே வந்து என்ன உயிரை வாங்காது. இது இவ்வளோ இது டேஸ்ட் இருக்குமாடா? பார்க்க காய் இது வச்சா கூட 10 நாள் ஆகும் போல பழுக்க. என்னைக்கு அப்புறம் இதில் கிரில்டு பண்ணுவேன். கிரில் பண்ணால் வெந்துடும்ல, பிரச்சனை இல்லை. பண்ணி பார்ப்போம். நல்லா இல்லைன்னா பனானா இருக்குது, கட் பண்ணி அதை வச்சு அனுப்பிடும். பொடேட்டோ வெந்துருச்சுமா? கருப்பு குக்கரை நான் வைக்கிறேன்னா இல்லையா, அந்த கருப்பு குக்கரை நீ தேடிடுவேன் போல. ஒழிச்சு வைக்கிற கண்டுபிடிச்சி எடுக்கிறியான்னு பார்க்குறேன். அட திருட்டு பயிலே. இது அவனுக்கு சாலடுக்கு. கேரட் சாலடா? ஆமாம், இது தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டுருவோம். கேரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு வைப்போம். முட்டை ஐடியாடா. சரிதான் உனக்கு. அது முழிக்க போகுது. இன்னும் நம்மளை கேரட்லாம் சாப்பிட வைக்கிறாங்க. இன்னைக்கு வேலை இன்னும் 10 நிமிஷத்தில் முடியணும். கடக்குன்னு நீ கோஆப்ரேட் பண்ணணும். ஓகே? எப்படி பண்ணோம்? கோஆப்டெக்ஸ் சாஸ் ரெடியா? இந்த தோல் சீச்சு தக்காளி நறுக்கிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 2 கார்லிக் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிட்டேன். அடுப்பு பற்ற வச்சு ஏற்றிட வேண்டியதான். ஓகே. வாய் 1 நேரம் கிட்ட வரைக்கும் போயிட்டு வருது. உன்னைய பார்த்து அப்படித்தான் போகுது. என்ன பண்ண சொல்கிற? எவ்வளோ நேரம் அவன் செஞ்சு முடிக்க? எதுக்கு பர்டிகுலராக இது மட்டும் மேலே மொத்தத்துக்கா? மொத்தமாக 7 ஆயிடுச்சுல்ல. 20 மினிட்ஸ். இது கொட்டி முடிய நாளைக்கு ஆகும். தெரியும். அதான் நெக்ஸ்ட் என்ன கொட்டினோம்? நெக்ஸ்ட் வந்து கார்லிக்கு போடு. கார்லிக்கு இது லைட்டாக ஹீட் ஆகட்டும். ஓகே, போடு. ஆயிடுச்சு, போடு. ஆலை கம்மிரு. தாவது போடு. புஷ் வருது. நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு உண்டோ? அது கப்பாளிக்கா. இன்னும் தக்காளி போடும். போடு. உப்பு மிளகாத்தூள் போடும். அப்படியே தலையில் கொஞ்சம் குப்பையே போடும். தலையில் கல் போடும். உப்பு போடுதா? உப்பு போடோ. தலையில் போடு. நல்லா கொத்தி விட்டு தக்காளி கண்ணுக்கே தெரியாமல் அப்படி ஒரு ஜாம் மாதிரி வதக்கி விடணும். அதான் இல்லை மேட்ரே. தெரியுதா கண்ணுக்கே? கொஞ்ச நேரம் கழிச்சு தெரியக்கூடாது. குக்கிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகேவா? குறுக்க அதிக பிரசிங்க மாதிரி பேசாத, பிடிக்காது. இப்படி குறுக்க அதிக பிரசிங்க மாதிரி பேசாத. ஐ டோன்ட் லைக். ஓகே? மலைச்சாரல் மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள் அதில் வதங்கிட்டா லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டோன்னா நான் சொன்ன மாதிரி அந்த தக்காளி கண்ணுக்கே தெரியாமல் வதங்கிடும். மசிச்சு விட்ட மாதிரி. கண்ணுக்கு தெரியலையே. தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சுத்தமாக தெரியாது. கண்ணே தெரியாதா உனக்கு? அது அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ இந்த பைனாப்பிளை இந்த கத்தியில் கட் பண்ண முடியாது. ஒரு செஃப் சொல்கிறேன் கேட்டுக்க. சிசரில் கட் பண்ண முடியா? சூப்பரா. அவ்வளோதானா?
என்னோட கட்டிங் ஸ்கில்ஸ்க்கு என்னை ஃபாரினில் தேடுவாங்களா? தேட மாட்டான். தொடக்க இது கீழே ஏதோ இது இருக்குது, ஒரு புஷ் மாதிரி, அது கொடக்குன்னு ஆடுது. ஸ்லைஸ் தானே பண்ணா? ஸ்லைஸ் அவன் சாப்பிட மாட்டான்ல, கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணுவோம். இப்போது இதை வந்து அவனுக்கு செட் ஆகிற மாதிரி கட் பண்ணலாம். ஒரு பைனாப்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரி. எல்லாமே எனக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஆமாம். நான் விசில் போடு. இதை இப்போ கோட்டிங் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு தோசை சட்டியில் ரைட்டாக சுட்டு எடுத்துட்டோம்னா இது வேலை முடிஞ்சு. முதலில் உப்பு லைட்டாக போட்டால் போதும். நெக்ஸ்ட் வெயிட்டா, முதலில் உப்பு போட்டாச்சா? முந்திரியில் உப்பு போட்டியா? முதலில் உப்பு போட்டாச்சா? யூனோ தமிழ்? தமிழ். இப்போ இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து நான் மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன். வீட்டு தயாரிப்பு சில்லி ஃப்ளேக்ஸ், அவ்வளோதான். லைட்டாக போட்டு இதை பிசைஞ்சிட்டு ஹனியை கோட் பண்ணும். ஒரு பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட்லாம் கொடுப்பாங்களே, நம்ம திம்போம்ல. நான் தின்ன மாட்டேன், நீ தான் தின்னுவேன். ஆமாம், எனக்கும் ஹார்விக்கும் ரொம்ப பிடிக்கும். அது ஹோட்டலில் செஞ்சது. அதான் எனக்கு கடவுள் வரம் கொடுத்துருக்காருல, நான் அதே மாதிரி வீட்டில். சரி சரி சரி. இப்போ ஓகே, இது முடிஞ்சு இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தூக்கி எங்கிட்ட ஒரு பக்கம் இந்த தலையில் வை, ஃப்ரிட்ஜில் வச்சிரு. இப்போ தக்காளி சுத்தமாக தெரியாமல் போயிட போகுது, திறந்து பாரு. முடிஞ்சிருக்கும் ப்ராசஸ். போதும் போதும் போதும். அதையே வெள்ளை கிண்டிக்கிட்டு இருப்ப. அவ்வளோதான், அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு இதோட ப்ராசஸ். இதை தூக்கி எப்படி தூக்கி ஓரமாக போட்டு மற்ற வேலையை செய்யலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு பக்கம் தேய்க்கணும் தோசை சட்டி, இன்னொரு பக்கம் கிரில் போடணும். அதனால 2 தோசைக்கல் வேணும். இந்த இடம் பத்தாதே, தூக்கி வெளியே போட்டு தலையில தான் போடணும். இங்கே வந்து உட்காந்து சீட்டில் சூடு வச்சுக்காத, அங்கே சூடு வச்சுருக்கேன். உட்காரக்கூடாது தானே வச்சுருக்கேன். ஆமாம், உட்காந்துக்காத, அது சொல்லிட்டேன் நானே. தோசை சட்டி எடுத்து கொடுக்கல. ஆளு பரத்தாக்கு வேக வைத்த உருளைக்கிழங்கையை உரித்து எடுத்துக்கொள்கவும். இந்த தோசைகள் போட்டாச்சு. போட்டாச்சு இல்லை? இப்போ எப்படி வேலை அங்கேயே அங்கேயே அப்படி சரூராக ஓடும்பார். செருபாவா? அப்படி ஓடும். இந்தா வாங்கிக்கோ, உனக்கு தான் உப்பு, அப்புறம் உனக்கு தான் மிளகாத்தூள், உனக்கு தான் 2-3 சீரகம். அப்புறம் உனக்கு என்ன கொடுக்கலாம்? கொஞ்சம் மஞ்சத்தூள் கொடுத்தா நீ அழகாக இருப்ப. என்ன மாதிரியா? வேற என்ன கொடுக்கணும்னு தெரியறியா? ஓமது காணா, அங்கே இருக்கு. இரு, இவன் தான் முக்கியமான பையன். இரு என்ன காட்டுதில்ல. இவன் தான் ஓமம். இவனை கொடுத்தா அந்த வாய்வு கீவு அதெல்லாம் எடுத்து டைஜஸ்ட் பண்ணி விட்ருவான் வயிற்ற. இப்போ இவனுங்க 2 பேரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். சூடு இருக்குது, கொஞ்சம் பதறாமல் மிக்ஸ் பண்ணுவோம். நீ பதறாத, சூடு சூடு. இப்போ இது என்ன பண்ணுவேன்? இதை வந்து சப்பாத்தி தேய்ச்சி ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணிடுவேன். இது அது சாலட் அப்படியே தான். இது அது இப்போ ஹனி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதை பற்ற வைக்கவே இல்லை, தேய்க்கல இல்லை இன்னும். எல்லாம் காரணமாக தான். நீ எல்லாம் கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுப்பாங்களா யாராவது? சமையல்னு என்னன்னே தெரியாது. நானும் உட்காந்து உங்களை சமைச்சிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஆசைப்படுறாங்க, நீ எனக்கு ஒரு நாள் சமைச்சு கொடுக்கணும், நீ உட்கார. அந்த கொடுமையை நான் எப்படி அனுபவிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல. நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, அந்த மாதிரி தான். வாயேன், அது கொஞ்சம் கட்டையாக இருக்குது, ஒதுக்கிட்டேன். இப்போ இதை மட்டும் உருண்டை போட்டுக்கிறேன். முன்னாடியெல்லாம் முடிஞ்சு அந்த வீட்டில், முன்னாடி இருந்த வீட்டில் கோதுமை வீட்டில் அரைச்சிக்கிட்டோம். இப்போல்லாம் இங்கே முடிய மாட்டேங்குது, வேலை பாக்கெட் வாங்குறோம். இது கொஞ்சம் ஓகே, நல்லா தான் இருக்குது. நாகா மாவு ப்ரமோட் பண்ணுறியா? பத்தியா ஊறிடுச்சா மாவு? இப்போ சாஃப்டாகிடுச்சு. லைட்டாக எண்ணெய் மட்டும் இதில் போட்டுட்டு மோமோஸ்க்கு பிச்சு வச்சிடலாம் எண்ணெய் பசியோட. அப்புறம் பரோட்டாக்கு பிச்சு உருட்டிடலாம். இவ்வளோ எடுத்து வச்சா போதும் மோமோஸ்க்கு. இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். மோமோஸ்க்கு அந்த அச்சுலாம் என்ன மோமோஸ்க்கு கச்சு கையே கத்தி விரலை வீச்சிடா மதுரைக்காரனுக்கு.
என்கிட்ட பேசணும், கொஞ்சம் பார்த்து பேசு. புரிஞ்சா? வீட்டுக்குள்ள தூக்கிடுவேன். நான் கட்டையை உருட்டுறியா சப்பாத்தி உருட்டுறியா? ஏன் இன்னைக்கு ரொம்ப மூவ் ஆகுது, அந்த இடம் வளர்க்குதோ? செட் ஆயிரும். லாஸ்ட் எங்கே சாப்பிட்டா? ஆலு பரோட்டா. ஆலு பரோட்டா எங்கே சாப்பிட்டோம்? டார்ஜிலிங்கில் சாப்பிட்டோம். டார்ஜிலிங்கில், சிக்கிமில், ஐயோ மேகாலயாவில் ஒருத்தன் கொடுத்தானே ஆலு பரோட்டா, சாப்பிட மறந்தே முடியாது வாழ்க்கையிலே. அது மாதிரி தான் செய்வியா? இங்கே நல்லா தான் இருந்துச்சு, டார்ஜிலிங்கில் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் ஆலு பரோட்டா. பேசாத கேட்டா கதையாக இழக்க. ஐயோ நான் ஏன் இப்போ உருட்டினேன்? ஏன்னா நீ லூஸு. ஆமாடா நான் லூஸு தான். சரி ஓகே. நான் போத்தி விடுற குளிருமா? அந்த பக்கம் கோட்டிங் பிரிங்கி வந்துடும்ல. குளிருமா? இப்போ தான் நம்ம இதை பூ போல் ஹேண்டில் பண்ணணும். தலையில் வச்சிருவா. உன் தலையிலையா? காதில் வச்சு பற்ற வைக்கலையா அடுப்ப? வச்சிடலாம். இதெல்லாம் சொல்லி தரணும். அடுத்து வேற மெத்தடில் பண்ணுவோம், காமிக்கிறேன். என்ன பண்ணோம்னா புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும். இல்லை இப்படி வச்சு உருட்டிட்டோன்னா வெளியே வராது. வாங்க ட்ரை பண்ணலாம். எல்லாத்துலேயும் திக்னஸ் இருக்கும்ல, இப்படி உருட்டிடணும். அதை தேய்ச்சி விட்டோம்ல, ஓட்டை ஆயிடுச்சு. நல்லா இருக்கே. அப்படியே சப்பாத்தி கொழுக்கட்டை. சப்பாத்தி கொழுக்கட்டை இல்லை, இதான் டைட்டில் இன்னைக்கு, சப்பாத்தி கொழுக்கட்டை. என்ன மிடல் பண்ணுறியா நீ? சீக்கிரம் வெய்ய வெடிக்க போகுது. ஒரு பக்கம் ஓட்டை விழுந்திருக்கு. ராஜோர் சரி மாவு போட்டுக்கலாம் அதில். சீக்கிரம் சுடு. வேலை வேறு இருக்குது. ஸ்பீடாகவே போக மாட்டேறேன். ஆற்றிக்கிட்டு இருக்கேன் உட்காந்து. ஓகேவா இது? இதில் கூட கொஞ்சம் தான் வெளியே வந்தது. ஏதோ புது மெத்தட் இருந்தேன், போத்திலாம் விட்டேன். அப்படியே அவனை கூப்பிட்டு வரேன். திருப்போடு சூப்பர். ஓகே வந்தாச்சு. இப்போ பாரு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. இது இதுவா? இந்த விட இது சூப்பராக இருக்கு. அதான் அப்போ அதான் மெத்தடு. தெரிஞ்சுக்க, நீ தெரிஞ்சுக்க பையில. இவங்க கூட பேசிட்டு மிஸ் ஆயிடுச்சு மெத்தடு. ஓகே, இந்த பக்கம் பட்டர் போட்டுறேன். ஹரி ரெசிபி போட்டலாம். ஒரே பிசி. என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திருப்பா. வேற என்ன பண்ணுவேன் நானே? நீ தானே ஹனி பாட்டில் எடுத்து வந்து கொடுத்துரு. எல்லாரும் இந்த ஹனியை கேட்டாங்க. இது டாபர் ஹனி இல்லை, இது வந்து எங்கே வாங்கணும்? நான் பேர் சொல்கிறேன். அஜ்வான் டேட்ஸ். அஜ்வான் டேட்ஸில் வாங்கின ஹனி. தோசைக்கல்லில் பட்டர் போட்டு அங்கங்கே அப்படி பரவாயில்ல போட்டுருவோம். என்ன ஏதோ சைனீஸ் லாங்குவேஜ் எழுதிக்க பார்க்க அப்படிதான் இருக்கு. அதை எழுதினோடனே இப்போ பாரு. டாடி மம்மி சைனாவா? ஆமாம், கொரியன், சைனா எல்லாமே. ஹனி என்ன ஊற்றுவியா? அவ்வளோதான், போதும். எல்லா பக்கமும் போட்டாச்சு. சொல்லுப்பா நீ ஊற்றியாச்சுன்னு. ஏய் நீ தான் ஹனி நீ. அவ்வளோதான், லைட்டாக தானே வர போகிறேன். என்ன ஜேசிபி வர்ற மாதிரி வரைக்கும் இருக்கேன். ஏதோ கல் கீழே 2 எடுத்து. அது உனக்கு. எனக்கு என்ன பண்ணுறேன்னா களியை கிண்டி எடுத்துட்டு அந்த இதை தூக்கி போட்டுரு. மிதிச்சிடாத, அதை எடுத்து போட்டுரு. காலையில் மிதிப்பட்டா தூக்கினா இட்லி கோப்பரை தூக்கி போட்டுரு. வந்து மோமோஸ் வேக வச்சிடுறேன். இது என்னது மோமோஸா? களி ரெடி. நான் தான் ரெடி பண்ண கஷ்டப்பட்டு. நான் தான். ஓ டிகிரி சிக்கன் வேலையா? இதில் எப்படி கட் ஆகும்? மாவு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குல்ல. இதில் கொஞ்சம் குல்கந்தை உள்ள கொரியன் சேனல் எதுனா பார்த்தியா யூடியூப்? குல்காந்த் குல்காந்த் உள்ள போட்டு
வராருப்பா டாடி. வரமா போ நீ போய் விட்டு. அவ்வளோதான், இதை நான் இட்லி குப்பரில் வச்சிருவேன். அவ்வளோதான், இன்னும் ஒன்று வச்சிருவேன். நீ போ. ரெடி ரெடி ரெடி. சைனீஸ் ஐட்டமா எனக்கு? இல்லை, நம்ம ஊர் ஐட்டம் தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. பைனாப்பிள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதாவது ஹனி கிரில்டு பைனாப்பிள். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு. லஞ்சுக்கு வந்து கேரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். இன்னைக்கு ஒரே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தாம்மா எல்லாமே. ஆமாம், இங்கே பாருமா, எல்லாமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. திருன்னு முடிக்குது. இது வந்து சாஸ்மா உனக்கு. டார்ஜிலிங்ல சாப்பிட்டல அது. மம்மி பண்ண ஹெல்தி சாஸ், ஓகேவா? ஆமா ஆமா ஆமா. ஆளு பரத்தா காணோம். ஜாலிதா. ஃப்ரிட்ஜ் போய் திருடுறா. சாப்பிடு. அதுல இல்ல, அப்படியே சாப்பிடு. இங்க பாரு. நல்லாக்கா? லஞ்சா? ஆமா, லஞ்ச் வந்து ஆலு கே பராட்டா ஹே. ஆமா, அதானே சொன்ன. கூட ஹெல்ப் பண்ணனால வந்துருச்சா? இது வந்து வீட்ல ப்ரிப்பேர் பண்ண தக்காளி சாஸ். இதுல காலியா இருக்கு பாரு. இதுல வந்து 2 ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போட்டாச்சு. மீதி ஓகே. சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடுமா. ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில கேரட் சாப்பிடுறாருப்பா. உள்ள ஒரே ஹெல்தி தான்ப்பா. சொல்றது அப்படியே கேட்கும், ஜங்கே சாப்பிடாது. என்னம்மா எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளும் இதே மாதிரி கட் பண்ணி கொடுத்துரு. இதே சேப் மறந்துடாதடா. மறக்காத. பண்ணுமா. நீ அடுத்த வேலையை பாரு. இது என்னது? இது வந்து வீட் குல்கந்த் மோமோஸ். சூப்பர்ரா. ஓகே, இத வந்து முடிச்சாச்சு. டேய் வாடா. லாரியில ஏறி போற மாதிரி போற. அதுவே எனக்கு மிஸ் ஆயிடுச்சுப்பா. ஓகே, இது பைனாப்பிள் அவன் வந்து சாப்பிட்டு பழகிருக்கான். இருந்தாலும் ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு பனானா உள்ள போடுறேன். வேணா சாப்பிட்டுட்டோ இல்ல ஈவினிங் வீட்டுக்கு கொண்டு வரட்டா, பிரச்சனை இல்ல. ஆத்விக் வேன் மிஸ்ஸிங். வேன் மிஸ்ஸிங் இல்ல, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. தங்க, நீ என்னம்மா இன்னைக்கு யூனிஃபார்ம் போடாம கலர் ட்ரெஸ் போட்டு போற? இன்னைக்கு ஒயிட் யூனிஃபார்ம்லாம் உண்டு. மழையில நனைய விட்டு. மம்மி வாஷ் பண்ணி தரலையா? சாரிமா. இல்லையே, மழையில நனைஞ்சு. அது மம்மி மிஸ்டேக்மா. நான் அதை பார்த்து ஃபேன் போட்டு ட்ரையர் போட்டு காய வச்சு ரெடி பண்ணியிருக்கணும். நான் தான் மிஸ் பண்ணிட்டேன், ஈரப்படுத்திட்டேன். சாரிமா. இன்னைக்கு உன்னை எல்லாம் பர்த்டே நினைச்சுக்க போறாங்கம்மா. பர்த்டே அப்ப நான் சொல்றேன், today is not my birthday. Today is not your birthday, right? வேனை விரட்டி பிடிக்கிறோம் நாங்க. ஆத்விக் வேனை சேசிங் காட்டு. சேசிங். இல்ல எனக்கு இருக்க சேசிங். டாடி கிட்ட நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் ஓட. ஏடா டாடி கிட்ட. சரி, ஓகே. பை. நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஐயா.